வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃப்சிசின்ற கடையில் இருக்கும். ஸோ எஃப்சிசி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியில், கடலூர் ஓட்டியில் நம்ம கமிட்டி இருக்கு இல்லையா, கமிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சிக்கன் ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிக்கன் பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டது தான். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சிக்கன் பாப்கார்ன் சாப்பிடுவோம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நிறைய கிறிஸ்பியா இருக்கு. அந்த வருஷம் வந்து இது வந்து கேஎஃப்சியில கொடுக்கறத நல்லா இருக்கு. ஸோ கேஎஃப்சிக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கூட நல்லா இருக்கு. அந்த காரம் அதாச்சும் வந்து இப்போ கறிலாம் நல்லா போட்டுக்கணும். கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக செஞ்சு இன்னைக்கு வாங்கி அப்படி போட்டுருக்காங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் நான் பார்த்துருக்கேன், நிறைய சாப்பிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக இருக்கும். இப்போ இது மாதிரிலாம் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ சிக்கன் பாப்கார்ன்ல சில இடத்துல தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி சாப்பிடுவோம். ஆனால் ஸ்ட்ரிப்ஸில் கண்டிப்பாக தெரிஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஸ்ட்ரிப்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படியே மேலே வந்து அந்த இது போட்டுருக்காங்க, அந்த மசாலா. ஸோ அந்த மசாலா அழகாக போட்டுருக்காங்க. ஸோ அழகாக இருக்கு பாருங்க. இதில் பாருங்க, இது வந்து இப்போ இன்னைக்கு பண்ண சிக்கன் அழகாக தெரியுது. இது வந்து கிறிஸ்பியா இருக்கு. அதாவது கேஎஃப்சிக்கே வந்து டப்பு கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கேஎஃப்சி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நம்ம எஃப்சிசியில் சாப்பிட்டு பாருங்க. அது கடலில் இருக்காங்க, கடல் போட்டியில் இருக்காங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு தாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். மைனஸ்லாம் வந்து இவங்களே செஞ்சு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கு. கேஎஃப்சியில் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ கேஎஃப்சியில் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. வெளியில் அதாவது சின்ன சின்ன கடையில் சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கடை வந்து கேஎஃப்சியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மின்னு சொல்ல மாட்டா, அதிகம்னு சொல்ல மாட்டா, அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். எவ்வளோ டேஸ்ட்டு குவாலிட்டி இருக்கோ அதுக்கான அமௌண்ட் தான், அஃபோர்டபுளான அமௌண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுதான் இருக்கு. கோக்கு, ஸோ இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே இருக்கு. அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 50, 40, 30. ஸோ இந்த மாதிரி ரேட்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லுலாம் பார்த்தீங்கன்னா 110, வெளியில் பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. நேற்று கூட ஒரு கடையில் போனால் 120 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது சாக்லேட் போடுறப்ப 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒருத்தவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கூப்பாக இருந்தாலுமே வந்து எப்படி இவங்க 50 ரூபாய்க்கு தராங்க நமக்கு தெரியல. ஸோ ஸ்கூப்பாக இருந்தாலுமே எல்லாருக்குமே இப்போ தேட்டர்ஸில், மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 90 ரூபா 100 ரூபா கூட கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 50 ரூபாய்க்கு தராங்க. ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தராங்க. ஸோ மொஜிட்டோ ஐட்டம் எல்லாமே வந்து 50 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்து 40 ரூபாய்க்கு வந்து ஸ்கூப்பில். ஸோ வெளியில் ஐஸ்கிரீம் 40 ரூபா தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் 12 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோக்கு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 650 மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் 6 பீசஸ், 1 லிட்டர் கோக்கு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 350. கிறிஸ்பி சிக்கன் 2 பீசஸ், சிக்கன் பர்கர் 250 ml கோக்கு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 250. கிறிஸ்பி சிக்கன் வந்து லாலிபாப் 4 பீசஸ், 250 ml கோக்கு அண்ட் ஃப்ரைட் ஃப்ரைஸ் 180. ஸோ வந்து இது வந்து ரேட்டு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் பாப்கார்ன் வந்து 150 கிராம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா மட்டும்தான். ஸோ வெளியில் இந்த ரேட்டுக்கு யார் கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கொடுத்து பார்க்கல. ஸோ நம்ம கடை ஃபஸ்ட்டு நம்ம கடை தான் பார்க்குறோம். ஸோ கடலூர் ஓட்டிங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் கடலூர் சைடு வந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அடுத்தது நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க.
ஸோ அடுத்தது என்ன கடை பண்ணலாம்னு சொல்லுங்க. அண்ட் நம்ம கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.